5 பங்கு அல்வா வைக்கும்போது கூட ஒரு தலை தெரியுது, 6வது ஒரு ஆள் இருக்கிறாரு. 6வது பக்கத்து வீட்டு பையன் வந்து நிற்கிறான். சொல்லுங்க, ஆமாம், அல்வாவை மோப்பம் முடிச்சிட்டான் போல. எங்கே வந்துட்டான் சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஸ்நாக்ஸ் வர பக்கத்து வீட்டு பிள்ளைகள் வருது அப்படின்னு 5 பங்கை வைக்கிறவர், டேய் போடா அப்படின்னு சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க, சொல்லிடுவோம் அப்படிங்கிறீங்களா? போடா, அவங்க அப்பா மிக்சர் வேணும் வந்திருக்காரு, அங்கிட்டு ஓடுறா அப்படின்றீங்களா? அந்த உடனே அப்பா என்ன பண்ணுவார் சொல்லுங்க, சொல்லுங்களேன். சரி, அவனுக்கும் ஒரு பங்கு கொடுத்தா, ஆனால் அதே அளவில் கொடுக்க மாட்டார். இப்போ கொடுக்கவும் செய்யணும், ஆமாம், கொடுக்காமையும் சொல்லுங்க அனுப்ப முடியாது. அதனால சொல்லுங்க, ஒரு பேருக்கு அப்படிதானே, எதிர தெரியாத மாதிரியே பண்ணாத மாதிரியே பார்க்குறீங்களே, பேருக்கு சொல்லுங்க ஒரு பங்கு. ஏன்னா இது யாருக்காக வேண்டி வந்ததுன்னா, இது பிள்ளைகளுக்காக வாங்கிட்டு வந்தது. இது பிள்ளை இல்லாதவனுக்கும் கொடுக்க வேண்டியது இருப்பதுனால ஏதோ ஒரு அளவை கொடுப்பாரு. ஆனா பிள்ளைக்கு சரியான பங்கை கர்த்தர் கொடுப்பாரு.